எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு பெண் குழந்தை மல்யுத்தம் செய்ய ஆரம்பித்தா அவளை பார்த்து இந்த சமூகம் முதலில் என்ன கேட்கும்? பெண்ணாக இருக்கிறியே, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? கல்யாணம் எப்படி நடக்கும்? உடம்பெல்லாம் காயமாயிடும். வாழ்க்கையை வீணாக்காது. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பெண் பதில் சொன்னாள். அவள் வார்த்தைகளால் பதில் சொல்லவில்லை, மண்ணில் விழுந்து மீண்டும் எழுந்து வெற்றியால் பதில் சொன்னாள். அந்த பெண்ணின் பெயர் கீதா போகட். 2010 டெல்லி காமன்வெல்த் போட்டியில் பெண்கள் மல்யுத்தத்தில் இந்தியாவிற்காக முதல் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை. ஆனால் அந்த தங்கப்பதக்கத்தின் பின்னால் ஒரு பதக்கம் மட்டுமில்லை, ஒரு குடும்பத்தின் போராட்டம் இருந்தது, ஒரு தந்தையின் பிடிவாதம் இருந்தது, ஒரு பெண்ணின் கண்ணீர் இருந்தது மற்றும் என்னால் முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. இது கீதா போகட்டின் கதை. 1988 டிசம்பர் 15 ஹரியானாவின் பலாலி கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தைக்கு பெயர் கீதா. அவளுடைய தந்தை மகாவீர் சிங் போகட் மல்யுத்தத்தில் ஆர்வம் கொண்டவர். அவருடைய மனதில் ஒரு கனவு இருந்தது, ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகள் மல்யுத்த வீரர்களாக வேண்டும் என்று. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தைய மல்யுத்த பயிற்சிக்கு அனுப்புவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கிராமத்தின் பார்வையில் பெண்களுக்கு வேறு வாழ்க்கை, படிப்பு, வீடு, திருமணம், குடும்பம், அதுதான். மல்யுத்தம் அது ஆண்களுக்கான விளையாட்டு என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் மகாவீர் சிங் அப்படி நினைக்கவில்லை. அவருடைய மகள்களான கீதா மற்றும் பபிதாவுக்கு மல்யுத்த பயிற்சி கொடுக்க தொடங்கினார். அவருடைய மகள்களை மல்யுத்தத்தில் ஈடுபடுத்தியதில் 2000 சிட்னி ஒலிம்பிக்கில் கர்ணம் மல்லேஸ்வரி பெற்ற வெண்கலப் பதக்கமும் ஒரு உந்துதலாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. பெண்கள் மல்யுத்தம் செய்யக்கூடாதா? அதிகாலை கிராமமே தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிகிறது. கீதா எழுந்திருக்கிறாள், பபிதாவும் எழுந்திருக்கிறாள். வெளியே இருட்டு. அப்பா காத்திருக்கிறார். வாங்க. ஓட்டம் தொடங்குகிறது. மண் சாலை, வயல்வெளி, குளிர்காற்று, சில நிமிடங்களில் வியர்வை, பின்னர் மல்யுத்த பயிற்சி. ஒரு பெண் குழந்தை மற்றொரு வீரரை பிடித்து தரையில் வீழ்த்துகிறாள். சுற்றிலும் சிலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சிரிக்கிறார்கள், சிலர் கேலி செய்கிறார்கள். பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, நாளைக்கு கல்யாணம் யார் பண்ணுவாங்க? பெண்ணுக்கு இதெல்லாம் தேவையா? ஆனால் மகாவீர் சிங் கேட்கவில்லை. அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அவருடைய மகள்களுக்கு திறமை இருக்கிறது, அதனால் பயிற்சி இன்னும் கடுமையாகிறது. மல்யுத்தத்தில் நீண்ட தலைமுடி ஒரு சிரமமாக இருக்கிறது. அதனால் கீதா மற்றும் பபிதாவின் தலைமுடி வெட்டப்படுகிறது. ஒரு பெண் குழந்தைக்கு அது சாதாரண விஷயமல்ல. அவளுடைய நீண்ட தலைமுடி தரையில் விழுகிறது. கீதா கண்ணாடியை பார்க்கிறாள். அவளுடைய தோற்றமே மாறிவிட்டது. ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு மாற்றம். இப்பொழுது அங்கே வெற்றி பெற வேண்டும் என்ற தீ. அவள் களத்திற்குள் செல்கிறாள். முடி குறைந்தது, ஆனால் கனவு இன்னும் பெரியதாகிறது. கீதா உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தன்னை நிரூபிக்க தொடங்குகிறார். 2009 காமன்வெல்த் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றார். அது அவருடைய சர்வதேச பயணத்தில் ஒரு முக்கியமான படியாக அமைந்தது. இப்பொழுது மக்கள் அவளை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். நேற்று இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும், இன்று இந்த பெண் எங்கே போகப் போகிறாள் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். ஆனால் கீதாவிற்கு இன்னும் ஒரு பெரிய இலக்கு இருந்தது. 2010 டெல்லி காமன்வெல்த் போட்டி. முதல் முறையாக காமன்வெல்த் போட்டியில் பெண்கள் ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தம் இடம்பெற்றது. இந்தியாவின் சார்பில் களம் இறங்குகிறார் கீதா. அரங்கம் முழுவதும் மக்கள், இந்திய கொடிகள், கேமராக்கள். ஆனால் கீதாவின் மனதில் ஒரே ஒரு விஷயம், தங்கம். அவர் போட்டிக்கு முன்பு தனது தந்தையின் பயிற்சியையும் பல ஆண்டுகளாக செய்த கடின உழைப்பையும் நினைத்திருக்கலாம். அவர் இப்போது அந்த மண்கலத்திலிருந்து ஒரு சர்வதேச அரங்கத்திற்கு வந்துவிட்டார். போட்டி தொடங்குகிறது. கீதா எதிராளியை எதிர்கொள்கிறார். முதல் சில வினாடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்காணிக்கிறார்கள். பின்னர் திடீரென தாக்குதல். கீதாவின் வேகம், பிடிப்பு, எதிராளியின் சமநிலை குறைகிறது.
கீதா புள்ளிகளை பெறுகிறார். கூட்டம் ஆரவாரம் செய்கிறது. அடுத்த சுற்று மீண்டும் வெற்றி. ஒவ்வொரு வெற்றியுடனும் தங்கம் இன்னும் அருகில் வருகிறது. ஆனால் இறுதிப் போட்டி மிகவும் கடினமானது. அரங்கம் முழுவதும் அமைதி. கீதா அவருக்கு எதிரில் கனடாவை சேர்ந்த எமிலி பென்சென்ட் இருவரும் களத்தின் நடுவில். நடுவர் போட்டியை தொடங்குகிறார். கடுமையான மல்யுத்தம். ஒரு பக்கம் கீதா, மற்றொரு பக்கம் எதிராளி. கீதா கீழே விழுகிறார். ஒரு நொடி. அவள் எழுந்திருக்கிறாளா? ஆம். அவள் மீண்டும் தாக்குகிறாள். கூட்டம் இந்தியா, இந்தியா. இறுதி நொடிகள். கீதா முக்கியமான நகர்வை செய்கிறார். எதிராளியை கட்டுப்படுத்துகிறார். நடுவர் போட்டியை நிறுத்துகிறார். கீதா வெற்றி. அந்த ஒரு நொடியில் பல வருடங்களாக அவளை கேலி செய்த குரல்கள் எல்லாம் மௌனமாகின்றன. நடுவர் கீதாவின் கையை உயர்த்துகிறார். தங்கம். 2010 டெல்லி காமன்வெல்த் போட்டியில் கீதா போகட் இந்தியாவுக்கான பெண்கள் மல்யுத்தத்தின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றார். கீதா கழுத்தில் தங்கப்பதக்கம். பதக்க மேடையின் மேலே இந்திய கொடி மேலே செல்கிறது. தேசிய கீதம் ஒலிக்கிறது. கீதாவின் கண்களில் கண்ணீர். அவள் மேலே பார்க்கிறாள். அவளுடைய தந்தையின் முகம் நினைவில் வருகிறது. அதிகாலை ஓட்டங்கள், கடுமையான பயிற்சிகள், கேலி, தோல்விகள் எல்லாம் ஒரு திரைப்படம் போல மனதில் ஓடுகிறது. அந்த நாளில் கீதா ஒரு பதக்கம் மட்டும் வெல்லவில்லை. இந்திய பெண்கள் மல்யுத்தத்திற்கான ஒரு புதிய கதவை திறந்தார். அவர் பின்னர் 2012 லண்டன் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் பெண் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார். நாம் பொதுவாக நினைப்பது என்ன? ஒருவர் தங்கம் வென்றுவிட்டால் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. ஆனால் உண்மை அப்பொழுதுதான் இன்னொரு போர் ஆரம்பமாகிறது. கீதாவுக்கு ஒலிம்பிக் கனவு. 2012 லண்டன். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு மேடை. அங்கே இந்தியாவிற்காக களம் இறங்க வேண்டும். அதற்காக மீண்டும் பயிற்சி, மீண்டும் வலி, மீண்டும் காயங்கள், மீண்டும் தோல்விகள். ஆனால் அவள் நின்றுவிடவில்லை. லண்டன் ஒலிம்பிக் அரங்கம். உலக நாடுகளின் கொடிகள். கீதா இந்திய அணியின் உடையில் களத்திற்குள் நடந்து வருகிறார். அவள் ஒரு நொடி இந்திய கொடியை பார்க்கிறார். அந்த கணத்தில் அவள் பின்னால் நிற்கும் ஒரு முழு நாடு இருப்பது போல தெரிகிறது. கேமரா அவளுடைய முகத்திற்கு நெருங்குகிறது. கண்களில் பயம் இருக்கலாம். ஆனால் அதைவிட பெரியது நம்பிக்கை. அவர் 2012 ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பெண் ஒலிம்பிக் மல்யுத்த தகுதி பெற்ற வீராங்கனையாக வரலாற்றில் இடம் பிடித்தார். கீதாவின் சர்வதேச பயணம் அங்கேயும் தொடர்கிறது. 2012 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் 55 கிலோ பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். 2015 உலக சாம்பியன்ஷிப்பில் 59 கிலோ பிரிவில் வெண்கலம் பெற்றார். அதாவது 2010 காமன்வெல்த் தங்கம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இல்லை. அது பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட ஒரு சாம்பியனின் அடித்தளம். வாழ்க்கையில் மற்றொரு அத்தியாயம். கீதா திருமணம் செய்து கொள்கிறார். பின்னர் தாயாகிறார். 2019 இறுதியில் மகன் பிறக்கிறார். அதற்கு பிறகு ஒரு பெரிய சவால். மீண்டும் மல்யுத்த களத்திற்கு திரும்ப வேண்டும். ஆனால் உடல் மாறியிருக்கிறது. எடை அதிகரித்திருக்கிறது. பயிற்சியை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். அவர் கூறியபடி பிரசவத்திற்கு பிறகு சுமார் 35 கிலோ எடையை குறைக்க வேண்டியிருந்தது. சுமார் 1.5 ஆண்டுக்கும் மேலாக பயிற்சி செய்து 2021 சீனியர் நேஷனல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் 59 கிலோ பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இது ஒரு பதக்கம் மட்டுமில்லை. இது ஒரு தாயின் மறுபிறப்பு. ஒரு தாய், ஒரு குழந்தை, ஒரு கனவு, ஒரு மல்யுத்த களம். கீதா மீண்டும் பயிற்சி செய்கிறார். ஓடுகிறார், எடை தூக்குகிறார், மல்யுத்தம் செய்கிறார், மூச்சு வாங்குகிறார், மீண்டும் எழுகிறார். அவளுடைய உடல் சொல்கிறது போதும். அவளுடைய மனம் சொல்கிறது இன்னும் கொஞ்சம். இதுதான் சாம்பியனின் மனநிலை. கீதா போகட் வெற்றிக்கு பிறகு அவருடைய சகோதரி பபிதா, அவருடைய உறவினர் வினேஷ் போகட் மற்றும் பல பெண்கள் மல்யுத்த உலகில் முன்னேறத் தொடங்கினர். போகட் குடும்பம் இந்திய பெண்கள் மல்யுத்தத்தில்
ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க உதவியது. ஒரு காலத்தில் பெண்கள் மல்யுத்தம் செய்யக்கூடாது. இன்று இந்தியாவின் அடுத்த பெண் சாம்பியன் யார் என்று கேட்கும் நிலை. அந்த மாற்றத்தின் முக்கியமான முகங்களில் ஒருவர் கீதா போகட். கீதா போகட்டின் வாழ்க்கையை பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. வசதி இல்லாதது பிரச்சனை இல்லை, வாய்ப்பு இல்லாதது கூட நிரந்தரமான தடை இல்லை. ஆனால் நம்மால் முடியாது என்று நாமே நம்பிவிட்டால் அதுதான் உண்மையான தோல்வி. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று சொன்னால் அவர்களிடம் சண்டை போட வேண்டாம். அவர்களை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். அமைதியாக உழையுங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றியே அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். கீதா போகட் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம், கனவு காண்பது முக்கியமில்லை, அந்த கனவுக்காக தினமும் போராடுவது தான் முக்கியம். இந்த கதை உங்களுக்கு ஒரு சிறிய உத்வேகத்தை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை ஒரு பெண் குழந்தைக்காவது பகிருங்க. ஏன்னா ஒருவேளை இந்த கதையை பார்க்கும் அந்த ஒரு சிறுமி தான் நாளைய இந்திய சாம்பியனாக கூட இருக்கலாம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிகப்பெரிய பலம். நன்றி, வணக்கம்.